கட்சி என்ற அறிவிப்பாளர், விமர்சகர், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். அண்மையில் கடந்த ஆண்டு 4 நூல்களை எழுதி வெளியிட்டு அந்த நூல்கள் ஜனவரி மாதம் இடம்பெற்ற தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் கூட அங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டது. அதை தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவப்பட்ட ஆய்வுரையை வருபவர். இவை யாவற்றுக்கும் மேலாக அவர் ஈழ விடுதலையை நெஞ்சில் சுமப்பவர். அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அல்லும் பகலும் உழைத்து வருகின்ற ஒரு பெருமகன். அவரை இங்கு வந்து கவிச்சரத்தை பற்றிய ஆய்வுரையை நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. இந்த அவையின் தலைமை மதிப்புக்குரிய குமரன் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே, உதயன் பத்திரிகை ஆசிரியர் கோவிந்தலிங்கம் அவர்களே, இந்த அவையை நுழைத்திருக்கின்ற சான்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இந்த நாளில் தரப்பட்டிருக்கின்ற பணி இந்த நூலை ஆய்வு செய்வது. நூலை ஆய்வு செய்வது பெரிய சிரமமான பணி அல்ல. ஆனால் யார் முன்னால் அந்த ஆய்வை நிகழ்த்துவது என்பது கொஞ்சம் சங்கடமான விஷயம். ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே சான்றோர்கள். உங்கள் கவிதைகள், படைப்புகள் பல இந்த நூலிலே நிறைந்திருக்கின்றன. இன்னும் பலர் நன்கு கற்று தெளிந்த அறிவுமிக்கவர்கள். உங்கள் முன்னால் இந்த ஆய்வுரையை எப்படி நடத்துவது என்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. முதற்கண் நான் யாருக்கு நன்றி சொல்வதென்று சொல்ல தெரியவில்லை. குறிப்பாக மறைந்த எமது ஆசான்கள் கந்தவடம் ஐயா, மதிப்புக்குரிய ஆசிரியர் அலெக்சாண்டர், இந்த இருவருக்கும் நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டவராகும். என்றால் இந்த மண்ணிலே இந்த மரபுசார் கவிதைகளுக்கு ஒரு தனித்துவம் வேண்டும் என்று அந்த இருவர் எந்த ஊதியமும் பெறாமல், வருவாயும் இல்லாமல் இந்த மரபு கவிதை நடத்துவதற்கான வகுப்புகளை ஆரம்பித்தார்கள். அது பெரும்பாலும் யாருடைய தூண்டுதல் என்பது ஒன்றி அந்த இருவருக்கும் உண்டான அந்த உணவின் வழியை அவ்வாறு ஒரு பணியை ஆரம்பித்தார்கள். அலெக்சாண்டர் அவர்கள் அங்கே சந்திப்பிலே இருந்து பஸ்ஸிலே வருவார். நல்ல கடும் குளிரிலும் பஸ்ஸிலே வந்து இந்த வகுப்புகளை எல்லாம் நடத்தி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு சிரமமான பணியிலே ஒரு வகுப்பை உருவாக்கிய போது அந்த தொல்காப்பியருக்கு அந்த அந்த அகத்தியருக்கு எப்படி பன்னிரும் மாணாக்கரோ அதுபோல இங்கே மாவலி வேந்தன் போன்றவர்கள் அந்த மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாகி தங்களுக்கு பின்னால் ஒரு மரபு கவிதை பரம்பரை என்கின்ற ஒன்றை நிர்மாணித்திருக்கிறார். அதுதான் மிகச்சிறந்த. அது தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை செய்வது மட்டுமல்லாமல் பலரை ஈர்க்கிறது. இன்று காலையிலே வருகின்ற 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மரபுத்திங்க நிகழ்வுக்காக நாடகம் ஒன்று பழகிக் கொண்டிருந்தேன். அது ஒரு 22 வயது இளைஞன் நாடகத்தை நடிக்கிறார். அவருடன் சொன்ன ஒன்று எனக்கு 1 மணிக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, இந்த மரபு கவிஞர்கள் எல்லாம் கூடுகிறார்கள், பேச வேண்டும். மரபு கவிதையா? நானும் எழுதுகிறேன், எழுத வேண்டும், எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அங்கே சேர்ந்து மரபை கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறார் இல்லையா? இதுதான் அந்த முக்கியமான. அவ்வாறு ஆர்வம் உள்ளவர்களை எல்லை கடந்து இங்கே அவ்வியா வந்திருக்கிறார், அங்கே திருமதி கதாரம் வந்திருக்கிறார். எல்லை கடந்தும் அந்த எழுதுகின்ற கவிதைகளை நினைக்கின்ற ஒரு பண்பை பார்க்கின்றோம். அவே இன்னொரு பக்கத்திலே இலக்கிய பணி பல வகையிலே நடந்து கொண்டிருந்தார். இது போன்ற கட்டுக்கோப்பான மரபுசார் பணி ஒன்று இடம்பெற வேண்டும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. புதுக்கவிதை என்கின்ற ஒன்று 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வோல்ட் விட்மன் என்கின்ற அமெரிக்க கவிஞருடைய புள்ளின் இதழ்கள் என்பதுதான் ஆங்கிலத்திலே வந்த முதலாவது புதுக்கவிதை தொகுப்பு.
அது ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக உலகிலே பல மொழிகளிலும் புது கவிதை வடிவம் தோன்றுகிறது. இப்போ தமிழிலே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த வடிவம் பாதான் செய்யும், வெண்பா, ஆசிரியப்பா, விருத்தப்பா, கலைப்பா, பாதான் செய்யும். அந்த பா வடிவம் மரபு சார்ந்து வருகிறது, செய்யுள் ஒன்றும் சொல்லுவார்கள். இது பிறகு கவிதை என்ற வடிவத்தை பெறுகிறது. கவிதை என்று வருகிற போது அது எப்படி வருகிறது என்றால் புதுக்கவிதை வருகிறது. புதுக்கவிதை வருகிற போது இந்த மரபுசார் பாடல்களுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். அதனால் புதுக்கவிதை வடிவங்கள் புதுக்கவிதை என்று வருகிற போது இவை மரபு கவிதை என்று பெயர் வருகின்றன. கவி என்ற சொல்லை முன்பே இருந்தாலும் அதனை வெளி உலகுக்கு ஒரு மிகச்சிறந்த சொல்லாக அறிமுகப்படுத்திய ஒரு அவையார் கல்லாதான் கற்றகவி. அந்த ஔவையார் பாட்டின் வழியாக கல்லாதான் கற்ற கவி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். பின்னாலே அந்த கவிதை 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கவிதை வடிவம் மரபு புதுசு என்று பிடிக்கிற போது கவிதை என்கின்ற சொல்லை சேர்த்துக் கொள்கின்றனர். அதாவது மரபு கவிதை, புது கவிதை. எவ்வாறாக இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார், இவ்வளவுதான் புதுக்கவிதை எழுதினாலும் மரபு கவிதையிலே வருகின்ற அந்த ஓசையையும் சந்தத்தையும் அந்த சொல் அடுக்குகளையும் புதுக்கவிதைகள் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியும் என்றால் புதுக்கவிதையா? ஆகவே நீங்கள் இசையோடு அழித்து பாடுவதற்கு மரபுசார் கவிதைகளே மிக முக்கியமானது. இந்த நூலிலே நான் நினைக்கிறேன் மிக அருமையான மரபு கவிதைகள். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பதை கடந்து அந்த சொற்களை அடுக்கி ஓசை ஒழுங்கோடு அந்த மரபை பிசகாமல் எழுதுகின்ற பண்பை பார்க்கிறோம். அது இந்த மண்ணிலே எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆழமாக அதை கற்று தெளிந்து அந்த மரபுக்குள்ளேயே நமது கருத்துக்களை உள்ளடக்கி எழுத வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி, ஒரு பெரும் முனைப்பை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த நூலிலே வார்த்தைகள் இருக்கின்றன. பேராசிரியர் வார்த்தையை எழுதியிருக்கின்றார், இல்லை அணிப்புரையை எழுதியிருக்கின்றார் சாவிய பஞ்சாட்சரம் ஐயா. எனக்கு நூல் கிடைக்கிற போது இதை கவிதைகள் எழுதிய ஒவ்வொருவரும் அந்த அணிப்புரையை வாசியுங்கள். அத்தனை கவிதைகளையும் நன்கு வாசித்து இந்த சிறப்பு இருக்கிறது, இந்த இடத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற குறிப்புகளை எல்லாம் அந்த அணிப்புரையிலே எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கவிதையும் எழுதி இந்த கவிதையுடைய கவிதை இந்த சிறப்பு இருக்கிறது, இன்னும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு 5-6 வரிகளுக்குள் அவர் எழுதிய குறிப்பும் அந்த ஒழுங்கு முறையும் மிக நேர்த்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். எல்லோரும் பெண்ணுரிமை என்கிறார்கள். அதை முதன்முதலாக தமிழருக்கு நிலைநாட்டி இருக்கிற இந்த கவிஞர்கள் தான். ஏனென்றால் பாதிக்கு மேல் பெண் கவிஞர்கள், பாதிக்கு மேல் பெண் கவிஞர்கள். எங்களுடைய வரலாற்றிலே ஔவையார், வெள்ளி வீதியார் என்று நாங்கள் தேடி பிடித்து நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் இந்த நூலிலே பாதிக்கு மேல் பெண் கவிஞர்கள் என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை அவர் ஐயாவும் நன்றாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியே நாங்கள் இந்த கவிதைகளுக்குள் போகிற போது கூடுதலான தலைப்புகள் தமிழ் மொழியை பற்றி, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழே எனது வாழ்க என்பது போன்றும் எனக்கு ஒரு 7-8 கவிதைகள் தமிழ் மொழியை பற்றியே புகழ்ந்து இருக்கிறது. நான் வேறு வாசித்தேன். அதாவது தாய்மொழியை மிக அதிகமாக புகழ்ந்து எழுதுகிற அல்லது தெய்வத்துக்கு இணையாக மதிக்கின்ற ஒரு பண்பு தமிழில் தான் அதிகம் இருக்கிறது. பிற மொழிகளிலே இருந்தாலும் தமிழில் தான் அதிகம் இருக்கிறது. அதாவது தமிழ் என்ற பெயரை தங்களுடைய பெயரோடு நினைத்து தமிழரசன், தமிழரசன் என்றெல்லாம் அந்த தமிழை ஒரு பெயராகவே வைத்து போற்றுகின்ற தன்மை நாங்கள் தமிழிலே பார்க்கின்றோம். இது மற்ற மொழிகளில் குறைவு அல்லது இல்லை என்கிறார்கள். தமிழை போற்றுகின்ற இந்த பண்பு இன்று நேற்று வந்ததல்ல. அது இலக்கியத்துக்குள்ளேயே இருக்கிறது. சொன்னால் பேச்சு வேறு மாதிரி போயிடும். மாணிக்க வாசகர் இறைவனை விட பெண்ணாக தமிழை கருதுகின்றார் இல்லையா? சேர்ந்ததாரை கேட்டார்கள், நீங்கள் திருப்பல்லாண்டு எழுதுகிறீர்கள், கடவுளை பல்லாண்டு வாழ்க என்று மாத்திரத்து கூட எழுதி மனுஷன், சாதாரண மனுஷன். கடவுள் எவ்வளவு பெரிய பல்லாண்டு வாழ்க என்று கடவுளை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எனக்கு தகுதி கிடையாது, என் தமிழுக்கு தகுதி இருக்கிறது. அவ்வளவு தத்துவம் தவறு என்று சொல்ல என் தமிழுக்கு தகுதி உண்டு. இது கந்தன் கோதை படத்திலே கேட்டு பாடுறது எழுதியது கண்ணதாசன் இல்லையா? உன் தத்துவம் தவறு என்று சொல்ல என் தமிழுக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையோடு இங்கே தமிழை மாற்றுகின்ற பண்பை நாங்கள் பார்க்கிறோம். நான் பெயரை சொல்லவில்லை என்றால் அத்தனை கவிகளும் ஏதோ குறைந்த 2-3 வரியிலாவது, நீங்கள் ஒரு 10 வரியை எழுதியிருந்தால் 2-3 வரியிலாவது மிக ஆழத்தை அல்லது உண்மையை அல்லது உணர்வை தொடுகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம்.
இதிலே ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். ஒரு கவிதை ஒன்று. ஏதிலியா எம்மவரை இதுகாரம் வீழ்த்த எழுந்தருள் இருந்தாயோ விடுக்கு நாள் மண்ணில் ஆதிகுல நாகர் என்போர் ஆண்டவனை தொழுதோர் அவர் வழியே சிவன்பணியை ஆற்றுவோமே மகிழ்ந்து. அதாவது எங்களுடைய ஊரிலேயே கோயிலாக எழுந்திருக்கின்றார் சிவபெருமான். சிவன் நாங்கள் வணங்குகின்றோம். ஆனாலும் அவரை வணங்குகின்ற அந்த மண்ணிலே எத்தனை அழிவுகளை கண்டோம், எத்தனை உயிர்களை இழந்தோம், என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நாங்கள் அனுபவித்தோம் என்று இந்த பாடல் வருகிறது. ஏதிலியா எம்மவரை இதுகாரம் வீழ்த்த எழுந்தருளி இருந்தாயோ விடுக்கினாரை மண்ணில் என்று தன்னுடைய ஆதங்கத்தை எழுதுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு பாட்டிலும் ஏதோ ஒன்று வருகிறது. இங்கே நான் நினைக்கிறேன் தீபகம் ராஜலிங்கம் ஐயா வரவில்லை. அவருடைய பெயரை குறிப்பிடலாம் என்றால் அவர் எம்முடைய ஒரு மூத்த கவிஞர். அவர் இந்த மண்ணிலே ஆற்றிய இலக்கிய பணிகள் மிகப்பெரியவை. யாராவது வாய்ப்பு இருந்தால் அந்த மாநாடு பெரிய விழாவில்லை. ஏனென்றால் அவர் விழநாடு பத்திரிகை நடத்தி பல நூல்களை வெளியிட்டு மரபு கவிதை சார்ந்து தனக்கு முடிந்த அத்தனையும் இந்த மண்ணிலே ஆற்றிய ஒரு மகான் திரு ராஜலிங்கம் அவர்கள் இன்னமும் மூடி இருக்கிறார். ஒருவர் வாழும் போது அவரை வாழ்த்துவது மிகப்பெரிய பண்பு. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள். அவர் எழுதுகிறார். தமிழ் படித்தது கொஞ்சம், பிடித்தது கொஞ்சம், முடித்தது நெஞ்சம், வெடித்தது வஞ்சன, அடித்த போதும் கிடைத்தது கொஞ்சம். அதாவது அந்த நெஞ்சம் என்ற சொல்ல எடுத்துக்கொண்டு விளையாட்டு காட்டுகிறார். நான் தமிழை படித்தது கொஞ்சம், படித்ததுல நான் பிடித்தது கொஞ்சம், அதனால தமிழை மனம் முடித்தது என் நெஞ்சம். அந்த உணவுகள் எல்லாம் பஞ்சனை வெடித்தது. ஆனாலும் பஞ்சனை வெடித்து அடித்த போதும் என்னால் எழுத முடிந்தது கொஞ்சம். இதைத்தான் படித்தது கொஞ்சம், பிடித்தது நெஞ்சம், முடித்தது நெஞ்சம், வெடித்தது பஞ்சனை, அடித்த போதிலும் கிடைத்தது கொஞ்சம் என்று தன்னுடைய சங்கத்திலே விளையாடுகிறார் திரு ராஜலிங்கம் அவர்கள். அதே போன்று இல்லை இன்னும் ஒரு சிறப்பு. இந்த கற்பனை செய்ய முடியாத பல தலைப்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது. ஒருவர் திருமந்திரத்தை பற்றி ஒரு கவிதை, மரபு கவிதை. இது ஒருவர் திருமுறைகளை பற்றி ஒரு மரபு கவிதை. இங்கே மயமாடம் ஐயா அவர் துகோசனத்தை பற்றி ஒரு மரபு கவிதை. இது எல்லாம் எங்களுக்கெல்லாம் கட்டுரையாக எழுதவே ஒன்றும் பெறாது. அதை ஒரு கவிதையிலே எழுதுவதற்கு எப்படி எவ்வளவு பெரிய விடயம் இதை அழகாக செய்திருக்கிறார்கள். அதில் கந்தவளம் ஐயாவை பற்றி ஒரு கவிதை இருக்கிறது. அதில் இன்னும் ஒன்று நான் பாராட்ட வேண்டும். உங்களிடையே பாராட்ட வேண்டும் என நான் விதம் உரைக்க வேண்டும் என்றார்கள். அந்த இருவருக்கும் நீங்கள் இந்த நூலிலே என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும்? அதாவது மறைந்தவர்கள், அண்மையிலே மறைந்தவர்கள் கந்தவளம் ஐயா, அடுத்தது ஞானகணேசன். இந்த இருவருக்கும் பல இடங்களிலே பல இடங்களிலே பல இடங்களில் அந்த மதிப்பளிப்பை செய்திருக்கிறீர்கள். இங்கே ஒரு கவிதை இருக்கிறது கந்தவளம் ஐயா குறித்து. நன்றே கவிதைகள் நாம் எழுத தூண்டியவர் மன்றுபல சென்றுமே வல்லதமை பண்டு முறையில் வைத்தகவி ஆசான் மலைகளில் வாழ்வாரே மாண்டு. அதாவது வெண்பா ஜாபுக்கு கொஞ்சம் கூட சறுக்காமல் எழுதப்பட்ட அழகான ஒரு கவிதை. இப்படி அங்கங்கே சில விடைகள் எனக்கு பிடித்தவற்றை கொடுத்திருக்கின்றேன். இன்னும் ஒரு கவிதை. கற்பதனால் கல்வி என்பது எப்போதுமே நம்மோடு கூடி வர வேண்டும். அதற்கான ஒரு கவிதை இருக்கிறது பாருங்கள். கற்பதனால் அறிவினை கூட்டிடு, கவலையை துரத்தியே விரட்டிடு, சுற்றமும் சொந்தமும் தருபவை சுமக்கவே முடிந்தடா சுமைகள், பற்பல வெற்றிகள் வந்துமே பாதனில் உன்னையும் உயர்த்திடும், கற்றவர் கூறிடும் சொற்படி கற்றிடல் உயர்வினை வழங்குமே. இது அருமையான ஒரு கவிதையாக அமைகிறது. இவ்வாறு நிறைய பேசலாம், நேரம் அதிகமாக சொல்போம். அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய வரிகளையே சில பேர் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதாவது இந்த கலியாண்டை பற்றி ஒரு கவிதை வருகிறது. கலியிலே பழுது கணிப்பினது யாரும் கிளி கொள்ள வேண்டாம். அதாவது இந்த கலியாண்டை பற்றி கணிப்பு எல்லாம் பிழையா போச்சு, யாரும் கிளி கொள்ள வேண்டாம். பலியா எமதரவை என்றும் அழியோம். அதாவது அந்த கணிப்புகளுக்கெல்லாம் நாங்கள் நம்முடைய எண்ணங்களை பலியாக்கி விடக்கூடாது. அவற்றை தமதென சொல்வோர் தமக்கு என்று அந்த கவிதை வருகிறது. அருமையான ஒரு கவிதை. இதில் இன்னும் ஒரு கவிதையும் வருகிறது. கண்ணீரிலே தோய்ந்த கதை என்ற ஒரு கவிதை. அதாவது இந்த மக்கள் எல்லோரும் பல்வேறு சூழலிலே வாழ்விலே பல்வேறு இடங்களிலே பல துயர்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த துயர்களை இடர்களை எல்லாம் கடந்து நாங்கள் முன்னுரை கொண்டிருக்கின்றோம். எங்கள் கதையிலே எங்கள் வாழ்விலே பல அத்தியாயங்களிலே இந்த கண்ணீர் சிந்துகின்ற காட்சிகள் நிறைய வேண்டும். இலங்கை தமிழர் இருப்பிடம் தேடி புலம்பெயர்ந்த புதிய நாட்டில் நலம் பெறவே இந்நாள் வரை உழைக்கும் ஏதிலியர் வாழ்க்கையோ கண்ணீரில் தோன்றவே. இந்த மண்ணிலே வந்து குடியேறி
வாழ்வோர் வாழ்வதற்கான தங்கள் நிலையை, வாழ்வதற்கான தங்களுடைய அந்த நிலையான அந்த தளத்தை அமைத்துக் கொண்டுடைய கதையை ஒரு கவிதை குறிப்பிடுகிறது. இன்னும் ஒரு கவிதை ஒன்று, நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு அதாவது ஒரு கூடி வாழ வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு அழகான உவமையை கையாளுகிறார். நாற்று நட்ட நெல்வயல் போல, அங்கே நிறைய நாற்றுகள் இருந்தால் நெல்வயலாகும். நாற்று நட்ட நெல்வயல் போல நாங்களும் ஒன்றி வாழ்ந்திடுவோம் இல்லையா? அருமையான ஒரு புது உவமையாக எனக்கு இருந்தது. வேட்டு இன்றி விடுதலைக்காய் வேள்வி செய்வோம் இருப்புடனே. வேட்டு இன்றி என்றால் நாங்கள் ஆயுதங்கள் ஏந்தாமல் நமது விடுதலைக்காக நாங்கள் வேள்வி செய்வோம் என்று ஒருவர் எழுதுகிறார். இவ்வாறு இங்கே மறைமலை அடிகளை பற்றி ஐயா அவர்கள் ஒரு கதை எழுதியிருக்கின்றார். அதாவது அவருடைய அந்த வாழ்வை, வரலாற்றை, ஆராய்ச்சிய பணிகளை அடிப்படையாக வைத்து அந்த கவிதை வருகிறது. பெண் என்கின்ற பேராற்றல் குறித்து இங்கே சந்திரன் அவர்கள் கவிதைகள் இருக்கின்றார். அதுவும் நன்றாக இருக்கிறது. அதே போன்று கூடுதலாக இன்னும் சில கவிதைகளை பார்க்கலாம். தாயக போராட்டத்திலே உயிர் நீத்த நமது மாவீரர்களை மனதிலே உள்வாங்கி எழுதப்பட்ட கவிதைகள் பல. மண்ணடியில் கண்ணுறங்கும் மன்னர்கள் என்று இன்னும் ஒரு கவிதை இருக்கிறது. அவ்வாறு பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதில் இன்னும் ஒரு கவிதை வருகிறது, என் திசையும் உன்னதே என்கின்ற கவிதை. என் திசையும் உன்னதே என்று இந்த திசைகள் எல்லாவற்றையும் போற்றி புகழ்ந்து பாடி சிறப்பு சொல்கிற கதையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒன்று, நான் மகிழ்ந்த கிராமியம் என்று அந்த கிராமிய வாழ்க்கையை தொட்டு துளாகின்ற இன்னும் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் பாவலர் சுகந்தி மார்க்கண்டி அவர்கள். இவ்வாறாக பல கவிதைகள் இங்கே வருகின்றன. என்னுடைய கவிதைகளையும் நான் இங்கே ஒவ்வொன்றாக சொல்வதற்கான நேரம் எனக்கு சிக்கலாக இருக்கும். இதிலே பாஸ்கர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார், மதிபாஸ்கர் அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய நவாலிகள் சுதந்திர எழுதிய ஒரு கவிதையை போல் இலங்கையில் உள்ள நாடுகள், இலங்கையில் உள்ள ஊர்கள், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், வன்னி, மன்னார் என்று அந்த ஒவ்வொன்றை பற்றியெல்லாம் எழுதி தமிழீழ பாடல், தமிழீழ தேசியம் என்பதை போல் அந்த பாடல் அமைகிறது. அதுவும் மிக அருமையான ஒரு பாடலாக நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக இன்னும் ஒரு கவிதை வருகிறது. அதாவது பறக்கின்ற சின்ன பறவைகளை பார்த்து இந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து பாடப்படுகின்ற பாடல். சின்ன வண்ண சிறகின் அழகை கண்கள் பணிக்க களிப்புடன் பார்த்தேன். பட்டே உன்னை பார்த்த மனசோ செட்டை கேட்டது சேர்ந்து பறக்க. அதாவது பட்டே உன்னை பார்த்த மனசு செட்டை கேட்டது உன்னோடு சேர்ந்து பறக்கிறது வருகிறது. இவ்வாறு நான் இங்கே தனித்தனியாக நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நேரம் போதாது, நான் போகணும். ஆனால் ஒன்றுதான் சொல்வேன் என்னவென்றால், இதை எழுதுகிறவர்கள் நான் உண்மையிலே எனக்கு ஒரு மனத்தியாலும் வேண்டும். இந்த ஒவ்வொருடைய கவிதைகளையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து படித்து இந்த வார்த்தைகளை பிரித்து அவற்றை உங்களோடு பேசி நயப்பதற்கு நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வேண்டும். இருப்பினும் ஒன்றுதான் சொல்வேன், இதை எழுதுகிறவர்கள் எந்த காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். நேற்று ஒருவரை கண்டேன். இங்கே உள்ள ஒரு கவிஞரின் துணைவர். இந்த மனுஷனோட கலைக்கிறதுக்கு நேரமே தாரா இல்லை, மாறி ஏதோ எழுதி கொண்டு இருக்கிறான், படித்து கொண்டு இருக்கிறான், நான் பார்த்து செய்யுங்க சொல்கிறேன். உங்களோட கலைக்கிறத விட 4 கவிதைகள் இருந்தால் எங்களுக்கு நல்லது. ஆகவே இது போன்று இங்கே இருக்கின்ற பலரும் மிக அர்ப்பணிப்பான பல பணிகளிலே ஈடுபடுறீர்கள். அர்ப்பணிப்பு நான் சொல்ல வாரது, இதில் ஆணாக இருந்தால் உங்களுடைய துணைவியார் ஒத்துழைக்க வேண்டும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் ஒத்துழைக்க வேண்டும். ஏதோ உனக்கு காசு விட போதும், சும்மா எழுதி கிழிச்சு நேரத்தை வீணாக்காதே என்ற பல்லவிகள் அதிகமாக வீட்டில் இருக்கும். இது எல்லாவற்றையும் கடந்து இவற்றை எழுதுகிற பணி, இதை கொண்டு செல்கிற பணி என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய இந்த தலைமுறை என்பது ஓய்கிற போது இது ஒரு புதிய தலைமுறையை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள். இப்பொழுது இங்கே குறிப்பாக சண்முகராஜா அவர்கள், அகனி சுரேஷ் அவர்கள் எல்லாம் இன்று உங்களை தாங்கி நிற்கின்ற ஒரு பெரிய தலைமை தளம். அவர்களுக்கு கீழே அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும், உங்களுக்கு பின்னால் அடுத்த தலைமுறை வர வேண்டும். இவ்வாறாக இந்த மரபு கவிதைகள் என்கின்ற இந்த தளம் இந்த மண்ணிலை வேதொன்றுகிற போது கனடா கடந்து ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஆசைப்படுகின்ற பலரும் உங்களோடு இணைய வழியாக இணைந்து இவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த அரும்பெரும் பணியை தொடர்ச்சியாக நீங்கள் விடைபெறாது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.